பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து இதை தான் செஞ்சு கொடுப்போம். இடுப்பில் வந்து வலுவே இல்லாமல் தெம்பே இல்லாத குழந்தைங்களுக்கு சத்தான உளுந்தங்கஞ்சியை இப்படி தான் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். தாத்தா பாட்டி காலத்துலலாம் 100 வயசு வரையும் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டதுனால தான். அவங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருந்தாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 150 கிராம் உளுந்தம்பருப்பை வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊற வச்சா தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா நைஸாக அரையணும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வலுவலுன்னு நைஸாக முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துடணும். நல்ல ஒரு திக்கான, அதாவது அடிகனமான பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது தாராளமாக 5 பேர் சாப்பிடலாம். 1 கப் அளவுக்கு வந்து மாவு இருந்துச்சுன்னா அதில் 6 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் உளுந்தம்பருப்பு நல்லா வெந்து வரும் நமக்கு. நீங்கள் வந்து கரண்டியில் அள்ளுனீங்கன்னா அந்த மாவே தெரியக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். கலந்து வச்சுருக்கிற மாவை அடுப்பை ஆன் பண்ணி நான் வச்சுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா உளுந்தம்பருப்பு டக்குன்னு போய் அடியில் தங்கிக்கும். இது ரெடி ஆகுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். பக்கத்துலேயே நின்று இது போல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நமக்கு நல்லா உளுந்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த பக்குவம் இப்படி தாங்க இருக்கணும். இப்போது இதுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம், அதுக்கப்புறம் வந்து பனை வெல்லம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தாங்க. நல்லா இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தேங்காய் பால் சேர்க்குறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து முட்டையோடைய வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து பக்குவமாக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். லைட்டாக இப்படி இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சியை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக குடிக்கணும்னா இது போல் நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 5 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி, திராட்சை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்தங்கஞ்சியில் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக வந்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுட சுட வந்து பரிமாறுங்க. இது கொஞ்சமாக ஆறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணி கோர்த்த மாதிரி போயிடும். இது நல்லா சூடாக இருக்கையிலே நம்ம வந்து எடுத்து நல்லா சர்வ் பண்ணிடணும். இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து தெம்பே வலுவே இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் மூட்டு வலி, முழங்கால் வலி, உடம்புல எந்த எனர்ஜியுமே இல்லாதவங்களுக்கு இது போல் உளுந்தங்கஞ்சியை வாரத்துக்கு 2 முறையாவது வச்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில்